வணக்கம். இன்றைக்கி May 23 Thursday. டைம் வந்து ஒரு 10:30 ஆகுது. குயிக்காக லிமிட்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ மார்னிங் நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 1,04,391 இருந்துச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறோம். இந்த ஃபஸ்ட் ஒன் தான். செகண்ட் ஒன் வந்து லைவ் ஆஃப்லைனில் இருக்குது. சும்மா இது வந்து இன்னும் ரியல் ட்ரேட் நம்ம ஆன் பண்ணல. ஓகே, ஜஸ்ட் பேக் டெஸ்ட் பண்ண பண்ணின்னு இருக்கோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறோம். ஸோ 60,000லேருந்து மறுபடியும் ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ கேபிட்டல் வந்து நம்ம 1 lakh போட்டோம். நமக்கு வந்து ஒரு 117 days வந்து நமக்கு கண்டினியூஸாக ப்ராஃபிட் வந்துருக்கு. 117 days ப்ராஃபிட் வந்துருக்கு. 64 days லாஸ் ஆகிருக்கும். ஆவரேஜாக வந்து நமக்கு மந்த்லி ப்ராஃபிட் வந்து ஒரு 7,500 இருக்குது. டோட்டலாக வந்து ட்ரேட்ரான் மூலிமா நம்ம ஒரு 65,400 வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆவரேஜ் மந்த்லி ரிட்டர்ன் வந்து 7.5% இருக்குது. ட்ரா டவுனில் எந்த சேஞ்சும் இல்லை. 15,470 நமக்கு கண்டினியூஸாக லாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அது ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ மே மந்த்துக்கு பார்க்குறோம். மே மந்த் வந்து எலெக்ஷன் ஹெடாக இருக்கிறதுனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அதனால் வந்து நம்மளால் ஒரு ஸ்டேபிளான ரிட்டர்ன் எடுக்க முடியல. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஃபிட் வந்துச்சு, அதுக்கப்புறம் லாஸ், மறுபடியும் ப்ராஃபிட், லாஸ், இந்த மாதிரியே தான் இந்த மாதம் ஃபுல்லாக போயின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த மே மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து நமக்கு 158 ட்ரேட் எடுத்ததுக்கு நம்ம வந்து ஒரு 1,750 வந்து லாஸில் இருக்கும் ஓவராலாக. ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக பார்ப்போம் இந்த மாதம் எப்படி போகுதுன்னு. இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு 1,136 வந்து ப்ராஃபிட் ரன் ஆகின்னு இருக்குது. ஓகே, இன்னுமே மார்க்கெட்டில் ஒரு தெளிவான ட்ரெண்ட் இல்லை. பட் நமக்கு ஒரு ரிட்டர்ன் கிடச்சிச்சு. 1,097 இந்த மாதிரி ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி வந்து நம்மளோட ஓவரால் மே மந்தோட லாஸ் வந்து கவர் ஆகுதான்னு தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ கீழே இருக்க ஸ்ட்ராட்டஜி வந்து நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், டெஸ்ட் பண்ணின்னு இருக்கேன். அதுவும் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துன்னு தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் அதுவும். ஏன்னா ஆக்சுவலி என்னென்னா நம்ம இதில் வந்து என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம அது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணின்னு இருக்கோம். ஸோ அதுவும் வந்து நல்லா தான் போகுது. பார்ப்போம். ஏன்னா இந்த மாதத்தை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியாது. நம்ம மேபி இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது எப்படி போகுதுன்றதை பார்த்து நம்ம டிசிஷன் எடுக்கலாம். லைவில் கொண்டு போகலாமா, இல்லை வந்து ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலையன்ற மாதிரி நம்ம டிசிஷன்ஸ் எடுக்கலாம். தேங்க்யூ. டைம் வந்து 12 o'clock ஆகுது. நம்ம ப்ராஃபிட் வந்து 1,840 கிட்ட இருக்குது. 1,820 இந்த ரேஞ்சில் வந்து நம்மளோட ப்ராஃபிட் இருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம். ப்ராஃபிட் வந்து இப்போது 3,500 போயின்னு இருக்குது. மார்க்கெட்டில் ஒரு நல்ல அப் மூவ். தொடர்ந்து பார்க்கலாம். டைம் வந்து 10:30 ஆகுது நைட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2,830 ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறோம். நம்ம வந்து மே மாதத்துக்கு 1,754 லாஸில் இருந்தோம். இன்னைக்கு வந்து ஒரு 2,800 புக் ஆனதுனால நம்ம இன்னைக்கு ஒரு ஓவராலாக வந்து ஒரு 1,000 rupees மே மந்த்துக்கு ப்ராஃபிட் வந்துட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபுல்லாக ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு வாலட்டைலான மந்த்தாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நமக்கு வந்து ட்ரா டவுன் நிறைய வந்துட்டு நம்மளால ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து இந்த மாதம் நம்மளால எடுக்க முடியல. பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு பர்சன்ட் நமக்கு ப்ராஃபிட் தான் இருக்கும். இன்னும் ஒரு வாரம் ட்ரேட் இருக்கு. எப்படி போகுதுன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். மிச்சம் 3,500 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் போச்சு இன்னைக்கு. கடைசியாக 2,829 புக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இருக்க ஒன். செகண்ட் ஒன் வந்து இதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். அது வச்சு இன்னும் அது கம்ப்ளீட் ஆகல. 2 நாளாக ஓடுது. ஸோ நேற்றும் ப்ராஃபிட் தான், இன்றைக்கும் ப்ராஃபிட் தான் அதுவும். ஸோ அது வந்து லைவ் ஆஃப்லைனில் ஓடுது. அதாவது லைவ் ட்ரேட்ஸ் எடுக்காது, பட் பேப்பர் ட்ரேட் மாதிரி அது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம வந்து இப்போ டெவலப் பண்ணிருக்கோம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு தொடர்ந்து. தேங்க்யூ.